இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு வேலை பார்த்துட்டு போகிறேன். போகும்போதுலே ஒரு வீடியோ போடுறேன். எதற்காகனா, இப்போ நான் வந்து 1,00,00,000 ரூபா சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். 1,00,00,000 ரூபா சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு இவர் என்னவா அப்படி கண்டுபிடிப்பு அப்படின்றாரு. 1,00,00,000 ரூபானா 1,00,00,000 ரூபா பள்ளி மாணவிகளுக்கு படிக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுப்பது. 10, 11, 12 படித்தவங்களுக்கு சம்பளம் கொடுப்பது. அப்போ 11, 12, 10 படித்தவங்களுக்கு வந்து சம்பளமும் கொடுத்து படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம், படிக்கிற நாளை வேலை பார்த்த நாளாக கருதி சம்பளம் கொடுக்குறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. அந்த சம்பளம் வந்து எதுக்காகனா, நீதிமன்றத்துக்கு மதுரை நீதிமன்றம், அந்த நீதிமன்றத்துக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, படிக்கிற பிள்ளைகள் தாய் தகப்பங்கிட்ட காசு வாங்கி படிக்கிறாங்க, படிச்சுட்டு போகிறாங்க. 12 வருஷம் படித்ததுக்கான இழப்பீடு தொகை, அவர்கள் கொத்தடிமை இல்லை. கொத்தடிமை இல்லாமல் அவர்கள் படிக்கக்கூடிய பாடத்துக்கு சம்பளம் தர வேண்டும். சம்பளம் என்னையா, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், படிக்கிறதுக்கு பணம் கட்டணும், அந்த பிள்ளைகளுக்கு போய் சம்பளம் கொடுக்க சொல்கிற. அதை முதல் முறையாக மதுரை மாவட்டத்தில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அதை செய்தி காமிக்க இருக்கிறேன். மதுரை முழுவதும் 1லேருந்து 12 படிக்கிற பிள்ளைகளுக்கு, 1வது படிக்கிற பிள்ளைக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு 25 ரூபா சம்பளம், 2வது படிக்கிற பிள்ளைக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு 50 ரூபா சம்பளம், 3வது படிக்கிற பிள்ளைக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு 75 ரூபா சம்பளம், 4வது படிக்கிற பிள்ளைக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு 100 ரூபா சம்பளம். இப்படி 12வது படிக்கிற பிள்ளைக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபா சம்பளம். இதெல்லாம் நடக்குமா, சாமர்த்தியமா அப்படின்னு ஒவ்வொருத்தர்களும் கேட்குறாங்க. ஜெயபாண்டி, நீ சொல்லுவது சாமர்த்தியமா? நீ சொல்லுவது நடக்குமா? நீ சொல்லக்கூடிய விஷயம் அரசாங்கனால் செய்ய முடியுமா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஒரு படிப்பறிவு இல்லாதவன் சயின்டிஸ்ட்டு 75 நாளைக்குள்ளே என்னால் மதுரை மாவட்டத்து மாணவ மாணவிகளுக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்து படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளமும் கொடுக்க முடியும். இதை வந்து 680J மதுரை நீதிமன்றம் நீதிபதி அவர்கள் 16ஆம் தேதி 9வது மாதம் அன்று வாய்தா ஜெயபாண்டிக்கு. அந்த வாய்தாவில் ஜெயபாண்டி கொடுக்கக்கூடிய பத்திரத்தை வாங்க வேண்டும். வாங்கிட்டு 680J நீதிமன்றம் ஜெயபாண்டிக்கு உத்தரவிட வேண்டும். ஜெயபாண்டி மதுரை மாவட்டத்துடைய மாணவ மாணவிகளுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுத்தாக வேண்டும். சம்பளம் கொடுத்துட்டு அந்த 1லேருந்து 12 படிக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்தாகணும். அப்படி கொடுக்க தவறுனா ஜெயபாண்டியன் 1,00,00,000 ரூபா மதுரை நீதிமன்றத்துக்கு 680Jக்கு கட்ட வேண்டும். இதுதான் ஜெயபாண்டிக்கு நீதிபதி ஆணையிட்டு பத்திரிகையில் அந்த செய்தியை வெளியிட வேண்டும். அதே மாதிரி அனைத்து கட்சி தலைவர்களும் ஜெயபாண்டி 75 நாளைக்குள்ளே ஒரு சாதாரண இடிஞ்ச வீட்டுக்குள்ளே இருக்கிறவன், அவனுக்கு ஆதார கார்டை காவல் நிலையமே பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க. அவங்ககிட்ட ஒரு செல்ஃபோன் கூட கிடையாது. அவனுடைய அக்காவுடைய ஆதார கார்டு மூலமாக செல்ஃபோன் வாங்கியிருக்கிறான். அந்த ஆதார கார்டு மூலமாக செல்ஃபோன் வாங்கி இந்த பள்ளி மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து பள்ளி மாணவர்களுக்கு சம்பளமும் கொடுத்துட்டு அதற்கு பிறகு நான் என்னுடைய ஆதார கார்டை வாங்கிக்கிறேன், என்னுடைய செல்ஃபோன் இதெல்லாம் வாங்கிக்கிறேன். உலகிலேயே எந்த நாட்டிலையும் நடக்காத ஒரு விஷயத்தை ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு செய்து காமிக்க போகிறேன். அந்த விஷயத்தை ஒவ்வொரு அனைத்து கட்சி தலைவர்களும் சேர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு இவிஎம் மிஷின் ஓட்டு திருட்டு செய்ய முடியும் என்று நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி
ஜெயபாண்டி இந்த மாதிரி வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறோம்ன்றான். படிக்கிற பிள்ளைகளுக்கு மதுரை முழுவதும் மாணவ மாணவிகளுக்கு சம்பளம் கொடுக்க போகிறோம்ன்றான். இது அனைத்து கட்சி தலைவர், அரசியல் கட்சி தலைவர்களும் சேர்ந்து தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். இது 2026 தேர்தலில் நிற்கக்கூடிய வேட்பாளர் அனைவரும் ஜெயபாண்டி மாதிரி தமிழ்நாடு முழுவதும் நீங்களாம் ஒன்று சேர்ந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுத்து படித்து முடித்து 10, 11, 12 படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு நீங்கள் கொடுக்க வேண்டும். ஒரு கல்வியறிவு பெறாதவன் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 75 நாளைக்குள்ள கொடுக்குற முடியும் சொல்கிறான். ஒரு வாடகை வீட்டில் இடிஞ்ச வீட்டில் குடியிருக்கிறான். ஆனால் மக்களிடம் ஓட்டு வாங்கி இவ்வளோ காலம் வாழ்ந்துருக்கீங்க. அதனால் அனைத்து கட்சி தலைவர்களும் உங்களால் ஜெயபாண்டி மாதிரி செய்ய முடியல என்றால் 2024, 2026 தேர்தல் நடத்துறதுக்கு முன்னாடி வேலை வாய்ப்பை கொடுத்து படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுத்தது பிறகு தான் தேர்தல் நடத்த வேண்டும் என்று ஜெயபாண்டி பத்திரம் எழுதி கொடுத்துருக்கான். இது மாதிரி ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் ஒன்று சேர்ந்து எல்லாருமே நீங்கள் பூரா அந்த மாணவ மாணவிகளுக்கு சம்பளத்தை படிக்கிற நாளாக வேலை பார்த்த நாளாக கருதி சம்பளம் கொடுத்து நீங்கள் எல்லா பேரும் அந்த ஜெயபாண்டி செய்கிறது மாதிரி 75 நாளைக்குள்ள செய்ய வேண்டும். அப்படி செய்ய தவறினால் யார் செய்து முடிக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான மக்களுக்கான அரசியல்வாதியாக இருப்பார்கள் என்று 6ATJ நீதிமன்றம் செய்தி வெளியிட வேண்டும். அரசியல் கட்சி தலைவர்களுக்கு 75 நாள் டைம், ஜெயபாண்டிக்கு 75 நாள் தான் டைம். இந்த 75 நாளைக்குள்ளே ஜெயபாண்டி செய்து முடிக்கலைன்னா 1 கோடி ரூபா கட்டுறேன். அதேமாதிரி அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் செய்ய முடியலைன்னா அவங்களும் அவதாரமாக கட்ட வேண்டும். அவர்கள் இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி உடையவர்களாக நிரூபிக்கப்பட வேண்டும். புதுசாக கட்சி ஆரம்பித்தவர்களும் அங்கீகாரம் பெற்ற கட்சிக்காரங்களும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாடு முழுவதும் வேலை வாய்ப்பு கொடுத்து படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் கொடுக்க வேண்டும். நன்றி வணக்கம். நான் வேலை பார்த்துட்டு அந்த டயத்தில் தான் நான் வீடியோ போடுறேன். நன்றி வணக்கம். PO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. ஜெயம் 2, ஜெயம் 1, PTJ 6, ATJ, CPI கோர்ட், இந்த 5 நீதிமன்றத்துக்கு இந்த வீடியோ போடுறேன். நன்றி வணக்கம். அடுத்த டைக்கில் பேசுகிறேன்.